Hello friends, welcome to another episode of Kalapai Karan with myself Ramanathan. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. இடையில என்ன பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபேமிலி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சொல்லியிருந்தேன். அதை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மேஜர் பிஸ்னஸஸில் ஃபேமிலி பிஸ்னஸஸில் ஒன்று வந்து காபி தோட்டங்க, விவசாயம் சம்மந்தமான ஒரு விஷயந்தான். அதில் ஒரு முறையான திட்டமிடுதல் இல்லாமல் முதலீடு பண்ணதில் அப்பாவுக்கு பெரிய அளவு நட்டமாயிடுச்சு. அது சொத்து எல்லாமே பேங்க்கு பறிமுதல் பண்ண போகிறாங்கங்கிற அளவுக்கு நிலமை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே அந்த விஷயத்தை அப்பா ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேங்க் கிட்ட பேசி எல்லாம் பண்ணி அந்த லோன் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இப்போ தான் லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது. இன்னும் ப்ராப்பர்ட்டி செல் பண்ணி அந்த கடனை அடைச்சி வெளியே வரணும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வீடியோ போடுறதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அதெல்லாம் இருக்காது. அதனால தான் நான் சரி வீடியோன்னு ஒன்று போட்டு அதில் நம்ம மாறி மாறி வளரி பார்க்குறவங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் வீடியோவே போடாமல் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி எதுக்கிட்ட இப்போ இத்தனை நாள் கழித்து இன்னும் பிரச்சனை முடியாமல் வந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அடுத்த லிட்டர் வரப்போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. என்னடா வெறும் லிட்டர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சேனலில் எல்லா வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த லிட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லிட்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்லேயும் நம்ம டாக்ஸுக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம பப்பீஸை ப்ரைஸுக்கு கொடுக்குறதா. நிறைய பேர் நீங்கள் கோம்படாவுக்கு ப்ரொமோட் பண்ணணுன்னா இதை ப்ரைஸுக்கு கொடுத்தீங்கன்னா அது எப்படி ப்ரொமோஷன் ஆகும், சும்மா பப்பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரைஸுக்கு கொடுத்து அந்த பணத்தை டாக்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும்னு தனியாக எடுத்து வச்சுட்டோம். அப்படி எடுத்து வச்சதில் போன லிட்டர் கண்மணி லிட்டரில் வந்த பணமும் அதுக்கு முந்தின லிட்டரில் இருந்த கொஞ்சம் பணமும் அப்படியே இருக்குது. அதுதான் இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த 16 டாக்ஸுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸோ எனக்கு இந்த என்னோட நாய்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு உண்டான செலவு அவங்கள வச்சே நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு இதுதான் முக்கிய காரணம். நமக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதுக்காக நம்மளை நம்பி நம்ம கூடவே இருக்கிற இந்த நாய்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சண்டி கண்மணி லிட்டரில் ஒரு பப்பி நான் ரீட்டைன் பண்ணியிருந்தேன், கோக்கோன்னு. அவங்க ட்ராஜிக்கலாக என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் விளையாண்டு இருக்கும்போது, எங்கள் வீடு ஒரு 40 இயர் ஓல்டு ஹவுஸு. அதில் இருக்க ஜன்னல்லாம் பயங்கர டிசைனாக நிறைய குரூப்ஸு கம்பி எல்லாமே ஸ்டிக் அவுட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது காலர் அந்த கம்பி ஒரு ப்ரொட்ரூஷன் கம்பியில் அப்படி மாட்டி கழுத்து இறுகி இறந்துட்டாங்க. அவங்க அந்த மாட்டின நேரத்தில் வீட்டில் யாருமே அந்த இடத்துல இல்லை. கழுத்து இறுகினதுனால இவங்களால சத்தமும் பண்ண முடியல. அதில் ட்ராஜிக்கலாக அந்த ஒரு பப்பி மட்டும் இறந்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய எனக்கு ஒரு துயராக தான் இருந்தது. அவங்க இறந்து இப்போ ஒரு 3-4 வாரம் ஆச்சு, அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஸோ அதுவும் ஒரு மாதிரி என்னை அழுத்திட்டு இருந்தது. அதனால தான் வீடியோ போட முடியாமல் போச்சு. எனிவே இப்போ லிட்டர் யாருக்கும் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டி அண்ட் கனலிக்கு அனலின்னு நம்ம பேர் மாற்றிருக்கோம். அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோலையோ இல்லை இந்த வீடியோவில் டைம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ சண்டி அண்ட் அனலி இவங்களுக்கு தான் இவங்க 2 பேரை கம்பைன் பண்ணி தான் பப்பி எடுக்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரை கம்பைன் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஸோ அனலியினுடைய பேரண்ட்ஸை பற்றி இந்த சேனலில் அதிகம் சொல்லலை. ஏன்னா நம்ம வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்த லைனில் இப்போ புதுசாக வந்திருக்க பப்பி அவங்க. அனலியினுடைய ஃபாதர் வீரா, மதர் நிலா. ஃபாதர் என்னுடைய நண்பர் காட்டுப்பாக்கம் ராஜான்னு அவர் வச்சுருந்தாரு. இப்போ அவர் வேறு இடத்துக்கு கொடுத்துட்டாரு, அவன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. மதர் நிலா என்னுடைய இன்னொரு நண்பர் பாண்டிச்சேரி இளங்கோ அப்படிங்கிறவருடைய ஃபீமேல் டாகு. இந்த ஃபாதர் வீராங்கிறது யாருடைய லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் ரமேஷ்குமார்னு இருக்கார். அவர்கிட்ட இருக்க ஜாக்கி ப்ரௌனி அவங்களுடைய காம்பினேஷனில் வந்த பப்பி தான் வீரா. நிலா யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோம்பையில் அருண்குமார்னு ஒரு ப்ரீடர் இருக்கார். அவருடைய ப்ரீடிங்கில் வந்தது தான் நிலா. ஸோ இதில் வீரா நிலா 2 பேருக்குமே நல்ல ஹியூமன் அக்ரேஷன் இருக்குது. 2 பேருமே வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்கள் தான். ஸோ தோட்டக்காவல் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை.
ஸோ அதனால அவங்களுடைய அனிமல் அக்ரெஷன் லெவல் வந்து நம்மளால் ரொம்ப செக் பண்ண முடியல. பட் நல்ல ஹியூமன் அக்ரெஷன் இருக்கக்கூடிய டாக்ஸு, ரொம்பவுமே ஹியூமன் அக்ரெஷன், அதாவது அபவ் நார்மல் ஹியூமன் அக்ரெஷன் இருக்கக்கூடிய டாக்ஸு. அது போக வந்து அனலி வந்து பயங்கர ஆக்டிவ், ஹை எனர்ஜி டாகு. ஸோ நம்ம வந்து இந்த தடவை இவங்க 2 பேர் கம்பைன் பண்ணுறதுல நம்ம எதிர்பார்க்குறது வந்து நதர் ஹை எனர்ஜி, ஹை ஸ்டாமினா, பேலன்ஸ்டு அக்ரெஷன் இருக்கக்கூடிய டாகு தான் நம்ம எதிர்பார்த்தோம். சண்டிக்கு வந்து அதிகபட்சமான அனிமல் அக்ரெஷன் இருக்குது. அவனுடைய அப்பா பீம், அம்மா ரவுடி, அவங்கள பற்றியெல்லாம் நான் முன்னாடி சண்டி வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஸோ சண்டியினுடைய உடம்புல அந்த பீமுங்கிற லெஜெண்டரி டாகனுடைய பிளட் லைன் இருக்குது. ரவுடிங்கிற டாக்ல இருந்து அவன் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்து என்னென்னா நல்ல ஹெல்த்து. ரவுடி வந்து நான் 7 வயசில் அடாப்ட் பண்ணேன் அந்த ப்ரீடர்கிட்ட இருந்து, அவள் இருந்த ப்ரீடர்கிட்ட இருந்து. கோம்ப நாய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு வயசான டாகுங்கிறனால அவளுக்கு வந்து மாடெல்லாம் அவ்வளோவே ஆட்டோமேட்டிக்காக மேய்க்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. அதனால அவளை ரொம்ப அப்சர்வ் பண்ணணும் தான் நம்ம எடுத்தோம். அவள் எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை வந்து எந்த ஒரு எயில்மெண்ட்டு, அதாவது ஒரு உடம்பு சரியில்லைங்கிறக்காக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸில் குட்டி பிறந்தப்ப பால் கொடுக்குற அந்த நிப்பிள் அடிபட்டதுனால மில்க் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு மட்டும்தான், அப்போ மட்டும்தான் டாக்டர் பார்த்தமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் அவளுக்கு கிடையாது. இன்றைக்கே ஆக்டிவாக இருக்குது. அப்படி இப்போ அவளுக்கு வந்து 10.5 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. இதே வந்து சண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சண்டிக்கும் வந்து நான் பப்பிலேருந்து எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகல, வேக்சினேஷன் தவிர மிச்சம் எதுக்குமே கூட்டிகிட்டு போகல. சண்டி வந்து இது வரைக்கும் 5 காம்பினேஷன் சேர்ந்துருக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் வந்து அருவி கூட சேர்ந்து 2 பப்பி வந்துச்சு. அந்த 2 பப்பியுமே பயங்கரமாக ஹெல்த்து நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆதவன், மலர்னு 2 பேர். அதே மாதிரி அருத்ரா கூட சேர்ந்து 5 பப்பி கொடுத்தான். அதில் நம்ம நிறுத்தின ஒன்று தான் வெண்கோவுக்கும் எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல, நல்ல டெவலப் ஆகிருக்கிறான். அருத்ரா கிட்டேருந்து ஸ்ட்ரக்சரும், சண்டி கிட்டேருந்து எனர்ஜி, ஸ்டாமினா, ஹெல்த் எல்லாமே எடுத்து நல்லா வந்திருக்கிற. அப்படி அதுக்கப்புறம் வந்து தேன் கூட சேர்த்துனோம். தேன் கூட சேர்த்துனதுலேயும் எக்ஸப்ஷனல் ரிசல்ட்டு வந்திருக்க. பப்பீஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் அடல்ட் ஆகிட்டாங்க. இந்த எல்லாருமே நல்ல கார்டிங் தன்மை காமிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே கார்ட் பண்ணுறாங்க. ஒரு 5-6 மாதத்துலேருந்தே ஒரு துடிப்பாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சண்டி கண்மணி சேர்த்திருக்கோம். அந்த பப்பீஸ் இப்போ தான் 7 months ஆகுது. அந்த லிட்டரில் நிறைய ஃபீமேல் பப்பீஸ் இருக்குது. அவங்க 1 வருஷம் ஆகும்போது அவங்களுடைய கார்டிங் அதை பற்றின ஃபீட்பேக்ஸ் வரும். பட் இந்த எல்லா பப்பீஸுக்குமே ஹெல்த் ரிலேட்டடாக பெரிய எயில்மெண்ட்ஸ் வந்தது கிடையாது. அதுக்கு காரணம் சண்டியினுடைய ஸ்ட்ராங் ஜெனட்டிக்ஸு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஹை எனர்ஜி, ஹை ஸ்டாமினா, ஹெல்த்தி, நல்ல கார்டிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸை எதிர்பார்த்து தான் நம்ம இந்த லைன் வந்து நம்ம இந்த 2 பேரையும் நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து வர்ற பப்பீஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹை எனர்ஜியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடில் வந்து நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்த போகிறீங்க, அந்த வீட்டில் ரன்னிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு 1 hour அதுங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். மினிமம் காலையில் 1/2 hour, சாயங்காலம் 1/2 hour நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நல்லா ஓட விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் பார்க்கணும். வாரத்தில் 1 நாளாவது ஃப்ரீ ரோமிங்கில் நல்லா ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கண்டுபிடிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அன்வான்ட் அக்ரெஷன் எதுவும் டெவலப் ஆகாது. அதுக்கப்புறம் இவங்க ஹை ஸ்டாமினா, ஹை எனர்ஜி டாக்ஸுங்கிறதுனால ஓய்வு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஓடுறதுக்கான போக்கிடம் கிடைக்காம போச்சுன்னா இந்த பொருளை கடிக்கிற அந்த எனர்ஜி டிசிபேஷனுக்காக கண்ட வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது பொருளை கடிக்கிறது நிறையா, அதுக்கப்புறம் வந்து அங்கே இங்கே ஜம்ப் பண்ணுறது, தாவுறது, ஓட முடியலையேங்கிற ஒரு டிப்ரெஷனில் ஹவுல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹை எனர்ஜி டாக்ஸுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 1. 2வது நல்ல ஹெல்த்தி ஸ்பெசிமென்ஸாக வருவாங்க. ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் 2 பேருமே நல்ல ஒரு பக்காவான கோம்பை ஸ்ட்ரக்சரு. ஸோ வர்ற பப்பீஸும் ஸ்ட்ரக்சர்லி பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. கலர் பொறுத்தவரையில் சண்டியினுடைய எல்லா லிட்டர்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு பப்பியாவது ரத்த சவலை வந்துடுது. ஸோ இந்த லிட்டரில் ரத்த சவலை பப்பீஸ் எதிர்பார்க்கலாம். அனலி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிக்மெண்டேஷன் அதிகம் இருக்கக்கூடிய சவலை, ஸோ டார்க்கான சவலை. ஸோ பப்பீஸ் இந்த 2 கலருக்குள்ளே தான் வரும். சண்டியினுடைய காது அமைப்பு வந்து நெரிக்காது, அனலியினுடையது மடிக்காது. இதில் குத்துக்காது வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் சண்டியினுடைய அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் குத்துக்காது, வீரா வந்து நெரிக்காது, ஒரே ஒரு காது மட்டும் லைட்டாக தூக்கி இருக்கும். பீம் வந்து நெரிக்காது, அதே மாதிரி நிலா வந்து பக்கா மடிக்காது. ஸோ அனலி மடிக்காதில் தான் வந்திருக்கா. ஸோ பப்பீஸில் குத்துக்காது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சுருள்வாள் வந்து சண்டிக்கு மட்டும்தான் இருக்குது, அவன் பேரண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் கிடையாது. அதே மாதிரி நிலாவினுடைய பேரண்ட்ஸ் கட்டியும் நிலா கட்டியும் கிடையாது. அதனால சுருள்வாள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லிட்டரில். அப்படியே வந்தால் ஒரு பப்பியில் அதிகபட்சம் வரலாம்.
அதுக்கப்புறம் கலரை பொறுத்தவரையிலும் முன்னாடி சொன்ன மாதிரி டார்க் செவலையும் ரத்த செவலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய் கருப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே நிற்கும். காரணம் சண்டிக்கும் சரி அனலிக்கும் சரி நல்ல வாய் கருப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலான அவுட்லைன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த பப்பீஸ் வந்து நான் இப்போ நமக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். அதனால் 60 டேஸில் மட்டும்தான் கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து மேல் பப்பி 15,000, ஃபீமேல் பப்பி 13,000. போன தடவை வந்து 14 வச்சுருந்தேன். இப்போ இது 15 இது 13 மாற்றினதுக்கு காரணம் ஃபீமேல் பப்பி எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணுன்ட்டு தான். கேசிஏ சர்டிஃபிகேஷனுக்கு எக்ஸ்ட்ரா 1000 rupees ஆகும் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸிங் ஒர்க்குக்காக. ஸோ வித் கேசிஏ சர்டிஃபிகேட் இது வந்து 16,000, இது வந்து 14,000 வருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. பப்பி லிட்டர் வந்து ஒரு வாரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கிறேன். யூஸ்வலாக 45 டேஸில் போட்டுருவேன். ஸோ இந்த 2 பேரண்ட்ஸ்லேருந்து பப்பீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, கலப்பைக்காரன்ஸ் கொம்பைன். அதில் போனீங்கன்னா கான்டாக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பட்டன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட டைரக்ட் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அதில் வந்து எனக்கு பப்பி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நேமை வந்து லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கிறேன். அப் டு 10 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு கடைசியாக அது எத்தனை பப்பி வருதோ அது அந்த மெம்பர்ஸ்க்குள்ளே கொடுக்குறது தான் நம்ம ஐடியா. ஸோ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் ஒரு சம்மரி. ஸோ இந்த 2 பேரண்ட்ஸில் ப்ரோ வந்து என்னென்னா பப்பீஸ் வந்து ஹை எனர்ஜி ஹை ஸ்டாமினா டாக்ஸாக வரும். நம்பர் 1 ப்ரோ அதுதான். கார்ன் வந்து ஓடறதுக்கு ரொம்ப இடம் இல்லாத வீடுகளில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அது காணா கூட இருக்காது. ப்ரோ அட்வான்டேஜ் தான் அது. 2வது வந்து நல்ல ஹெல்த்தி ஸ்டாக்காக இருக்கும். காரணம் வந்து ஃபாதர் சைடும் சரி மதர் சைடு ஜெனட்டிக்ஸும் நல்ல ஹெல்த்தியான டாக்ஸ் எல்லாமே. வீராக்கு கூட பெரிய ஹெல்த் எலிமெண்ட்ஸ் வந்தது கிடையாது, நிலாக்கு வந்தது கிடையாது, பீம் ரவுடிக்கும் வந்தது கிடையாது. சண்டியினுடைய ஜீன் பக்கா ஹெல்த், அவனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவு ஹெல்த் எலிமெண்ட்ஸ் வந்ததில்லை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி பக்காவாக ஒரு கோம்பை ஸ்ட்ரக்சர் இந்த பப்பீஸில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங்கு. சண்டிக்கு வந்து நல்ல நெஞ்சகலம், உடம்பு பக்காவான அந்த ஸ்கொயரிஷ் ஷேப்பு, பில்ட்டு வந்து நல்ல ஒரு அகலமான பில்ட்டு. கனலி வந்து அந்த எலகண்ட்டாக அந்த பக்காவாக அந்த கோம்பைக்கான லுக்கு, ஒரு கேசி ஸ்டாண்டர்டு எல்லாமே அவகிட்ட இருக்குது. ஷோக்கு கூட எடுத்துகிட்டு போயிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா காது வந்து காதமைப்பு வந்து இது அட்வான்டேஜ்னு சொல்ல வரல, இது 3 தான் மெயின் அட்வான்டேஜஸ். இது போக சொல்லணும்னா காதமைப்பில் குத்துக்காது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, சுருள்வால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கலரில் அது கோட் திக்னஸ் வந்து மீடியமாக இருக்கும். ஏன்னா சண்டிக்கு கொஞ்சம் கோட் திக்னஸ் மீடியமு, கனலிக்கு ஷார்ட் கோட்டு. ரெண்டும் சேரும்போது சில பப்பீஸ் ஷார்ட் கோட்டாகவும் சில பப்பீஸ் மீடியம் கோட்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஹை எனர்ஜியே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கலின்னா. 2வது வந்து இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப கோம்பையில் வந்து ஹையர் சைஸ் அந்த இதில் வராது, ஒரு ஆவரேஜ் சைஸில் கரெக்டாக வருவாங்க, ஒரு 22 inches கரெக்டாக இருப்பாங்க. இது வந்து சில பேர் வந்து பெரிய சைஸில் நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக கூட ஃபீல் பண்ணலாம். அதனால் இதை நான் சொல்கிறேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா சண்டியினுடைய அம்மாவுக்கு குத்துக்காது இருக்குது, சண்டிக்கு சுருள்வால் இருக்குது. இந்த 2 வந்து ஷோக்கு நீங்கள் டாக் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நெகட்டிவ் தான். இது ஏதாவது பப்பியில் வரலாம், ரொம்ப ரேராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3வது டிஸ்அட்வான்டேஜ். இது தவிர ஒன்றும் கிடையாது. இதில் பப்பி எடுக்கிறவங்க இந்த பப்பீஸ் மோஸ்ட் சூட்டபிள் வந்து ஃபார்ம் கார்டிங்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க, ஹோம் கார்டிங்க்கு எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. ஹோம் கார்டிங்கில் ரன்னிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ரன்னிங் ஸ்பேஸ் அளவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸசைஸு கொடுக்கணும் ரெகுலராக. வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல ஃப்ரீ ரோமிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் நீங்கள் அவைல் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஓட விடணும். மிச்ச நாட்களில் வந்து ஒரு 1 hour குறைஞ்சபட்சம் நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா டாக்ஸ் மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த பப்பீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கொடுக்கல, இந்த சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜில் அது பட்டன் ஃபார்மில் இருக்குது எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அந்த ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் அனுப்பி கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வர்ற பீப்புளுக்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வர்ற 10 பேருக்கு தான் நம்ம வந்து அந்த லெட்டர் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு நினச்சா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுறேன். இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்லேருந்து ஹோப்ஃபுல்லி ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் வெளியே வந்துடுவேன். அதுக்கு இடையிலே நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். பட் தொடர்ந்து வீடியோக்கள் விரைவில் வர இருக்குது. உங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இடையில பிரேக் ஆனாலும் நீங்கள் சேனலில் வந்து அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from myself, Ramnathan. Bye guys.